ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். 2025 தான் வச்சு செஞ்சது. 2026 நல்லா இருக்கும்னு நினைச்சா ஆரம்பத்திலேயே பெரிய ஆப்பாச்சானுங்க. ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. சரி, இதை தாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு வருத்தத்திலேயே இருக்கும்போது அடுத்தது பெரிய அணுகுண்டா போட்டு விட்டானுங்க. ஜம்முன்னு விளக்கு வச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது சின்ன குண்டில் பல்பா இல்ல குடிசைவே எரிச்சு விட்டாங்களான்றத நான் இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க, நம்ம இப்ப எல்லாருக்குமே பிடிச்ச சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோடு 21 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. சரி வாங்க, நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோ சூகோ அந்த கிராங்கா கூட சண்டை போட்டு இருக்கும்போது அரசாவும் பியாவும் நம்ம ஃப்ராஸ்ட் மோனாக்கோட வாரிசான சிரிக்கா பொண்ணை கடத்திட்டு எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ சூகோ அந்த கிராங்காவோட கையை உடச்சு தள்ளிட்டு அவங்க கிட்ட வந்து, கண்ணுங்களா அவசரமா எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சூகோ அந்த கிராங்காவோட கை முட்டி அந்த கை மணிக்கட்டெல்லாம் அடிச்சு உடச்சிருவாரு. ஆனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாம முட்டி போட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ சூகோ சும்மா கெத்தா வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, ஒழுங்கா அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க, இல்ல நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டினோடனே அதை பார்த்துட்டு அந்த பியா பொண்ணு, அத்தோ கிராங்கா தோத்துட்டானா, அவ்வளவுதானா, ஐயோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த பூச்சிக்கறி மன்னரோட வாரிசு அர்சா நம்ம ஹீரோவை பார்த்து, இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரமா கிராங்காவை தோக்கடிச்சான், என்னால அதை நம்பவே முடியல. சேடா மோனார்க்கோட வாரிசு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பானா, இவன் இவ்வளவு சீக்கிரமா இந்த அளவுக்கு பவரா இருக்கானா, என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு நான் மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது கையில இருக்க அந்த சிரிக்க அழுதுகிட்டே நம்ம ஹீரோவை பார்த்து, ஹோஹோ என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பா. அப்ப அந்த பூச்சிகளின் மோனாருக்கு ஒரு பூச்சியை வர வச்சு சிரிக்காவோட கழுத்திலேயே ஊசி மாதிரி இறக்கி விட்டுருவா. அப்ப சிரிக்கா மயங்கி உழுதுருவா. மயங்கி உழுந்ததை பார்த்து நம்ம ஹீரோ சூகோ, சிரிக்கா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அந்த அரசா பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, நீ ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது, நீ எடுத்து வச்ச சிரிக்கா இனிமே சிரிக்கவே மாட்டா, நீ ஒன்றும் பயப்படாத, இவ சாகல, நான் இவளுக்கு தூக்கம் மட்டும்தான் வர வச்சிருக்கேன், எனக்கு தேவையானதெல்லாம் ஃப்ராஸ்ட் மோனார்க்கோட வாரிசான இந்த சிரிக்காவை இங்க இருந்து பத்திரமா கூட்டிக்கிட்டு போகணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ சூகோ செம்ம சாக்காயிருவான். என்னது, ஃப்ராஸ்ட் மோனார்க்கோட வாரிசா? அவ சொல்றபடி பார்த்தா சிரிக்கா தான் ஃப்ராஸ்ட் மோனார்க்கோட வாரிசா? ஆனா அது எப்படி இவளுக்கு தெரியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு அந்த அர்சா பொண்ணை பார்த்து, அர்சா நீ மோனார்க்கோட வார்ல இருந்து தப்பிச்சு வந்தவளா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த அரசாவும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, மோனார்க்கோட வார்ல இருந்து தப்பிச்சு வந்தோமா, நாங்க என்ன உயிர் பொழைச்சு வந்தவங்க மாதிரி தெரியுதா, நாங்க 3 பேருமே மோனார்க்குகளோட வாரிசுகள் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ சுகோ செம்ம சாக்காய் அப்படி நின்றுவான். என்னது, நீங்க 3 பேரும் மோனார்க்கோட வாரிசா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி அந்த கிராங்கா நம்ம ஹீரோவை பயங்கர வேகத்துல அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை அப்படியே டாஜ் பண்ணிட்டு இருக்கு. அவனோட வெப்பன் சும்மா செம்ம பெருசா இருக்கும். அதை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ கானட்டை வச்சு அப்படி டாஜ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு, இவன் 2 கையும் நான் உடச்சிட்டேனே, எப்படி திரும்ப எந்திரிச்சு வந்தான், இவனால எப்படி ஹீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த அர்சா அவகிட்ட இருக்க அந்த பூச்சி மோனார்க் பவர் வச்சு ஒரு பெரிய புழு மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அனுப்பி வைப்பா. அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னு அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோ மேல அட்டாக் விழுந்து அந்த இடமே சும்மா வெட்டிச்சு சதறிட்டு இருக்கும். அப்ப அந்த அர்சா கிராங்கா கிட்ட வந்து, கிராங்கா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடலாமா, இங்க பியாக்கு கேட்டை ஓபன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, அது வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை சமாளிக்கலாம், என்ன சொல்ற அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப ஸ்கிரீன் பாப்பாக்கி நம்ம ஹீரோ கிட்ட, உங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்திருக்கு, நீங்க எல்லா மோனார்க்கோட வாரிசு உங்க டீம்ல சேர்த்துக்கணும். இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 3 மோனார்க்கோட வாரிசுகள், நீங்க இன்னும் 5 மோனார்க்க ஒன்னா சேர்க்கணும். அப்படி சேர்த்தா மட்டும்தான் நீங்க பலம் வாய்ந்தவங்களா மாறுவீங்க, நீங்க உங்க பலத்தை ப்ரூவ் பண்ணி ஆகணும் சுகோ அப்படின்னு ஸ்கிரீன் பாப்பாக்கி நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு டாஸ்க் கொடுக்க, அதை பார்த்துட்டு சுகோ, என்னடா அது புதுசா டாஸ்க் வேற வந்திருக்கு, நான் இந்த இடத்துல மத்த மோனார்க்குகளோட வாரிசை சந்திப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல, இது இங்க நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப பேரு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, சின்னியா நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது சின்னியா, நீங்க அங்க மோனார்க்கு எல்லாத்தையுமே சந்திப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தானே சொல்றீங்க, ஏன் சின்னியா இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கீங்க, நீங்க தேடி அலைய வேண்டியதே இல்ல, எல்லாருமே உங்க கண்ணு முன்னாடியே வந்துட்டாங்க, ஒழுங்கா உங்க டீம்ல சேர்த்துக்கங்க அவ்வளவுதானே அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ சுகோ பெரு கிட்ட, டே பெரு, அவன் ஓடி வரத பார்த்தா என் கூட டீமா சேர்றதுக்கு வர மாதிரியா இருக்குது, ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க, அவன் இதை நிறுத்துற வரைக்கும் நான் அவனை விட மாட்டேன், அவன் எப்ப அடங்குறானோ அது வரைக்கும் அவனை போட்டு அடி பொழக்க போறேன்டா அப்படி நம்ம ஹீரோ சூகோ சும்மா வெறித்தனமா இருந்துச்சு நிப்பாரு. அந்த கிராங்காவும் நம்ம ஹீரோ சூகோவை அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடிடுவான். நம்ம ஹீரோ அடிப்பாரு பாருங்க, அந்த கிராங்காவை சும்மா துண்டு துண்டா வெட்டிடுவாரு. அப்படியே டேகரை வச்சு அவன் உடம்பு ஃபுல்லா வெட்டிக்கிட்டு அந்த பக்கம் மாசா போய் நிப்பாரு நம்ம ஹீரோ சூகோ. அப்ப அந்த அர்சா அவ பூச்சியை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு எல்லாத்தையும் ஏவி விடுவா. அதுல நம்ம ஹீரோ பார்த்து வேகமா வந்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ அதை அசால்ட்டா வெட்டி தள்ளிக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த அர்சா, உன்னை பார்த்தாலே தெரியுதுடா,
நீ ஒரு வெறி பிடிச்ச சிங்கம் மாதிரி அட்டாக் பண்ற, உனக்கு இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவை தாண்டி பின்னாடி போக வச்சு ஒரு போர்ட்டருக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அட்டாக் பண்ற மாதிரி வர வச்சிருவா. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இது டக்குன்னு என் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுது, இது உன்னோட மேஜிக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த பியா பொண்ணு இருக்கா பாருங்க, குட்டி பொண்ணு, அவ தான் அந்த போர்ட்டல் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோவை வேற சைட்ல இருந்து அட்டாக் பண்ண வைக்கிறா. அப்ப அந்த அரசா அந்த குட்டி பொண்ணு பியாவை பார்த்து, பியா நீ சூப்பரா பண்றப்போ வேற லெவல் அப்படின்னு பாராட்டினதுக்கு அப்புறம் அந்த குட்டி பொண்ணு பியா, நான் சூப்பரா பண்ணேன்னா தேங்க்ஸ் நல்லா இருக்குல்ல அப்படி சிரிச்சிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, ஓ இந்த குட்டி பொண்ணு தான் அந்த போர்ட்டல் எல்லாம் ஓப்பன் பண்றாளா, அப்படின்னா அவளும் ஒரு மோனார்க்கோட வாரிசு தானா, இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் அந்த சிரிக்காவை காப்பாத்துறது நினைச்ச அளவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்காது போல இருக்கே அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க வெட்டுப்பட்டு கீழே படுத்து கிடந்த அந்த கிராங்கா ஒண்ணுமே ஆகாத மாதிரி எந்திரிச்சு நிப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, அட யாரா இவனை நான் துண்டு துண்டா சாகுற அளவுக்கு கட்டினேனே, இருந்தாலும் இவன் எப்படி ஒண்ணுமே ஆகாத மாதிரி எந்திரிச்சு நிக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஈசில் தான். ஈசில் நம்ம ஹீரோ கிட்ட, சின்னையா எங்களை வெளியே விடுங்க, என்னையும் ஹேரி பாட்டரையும் வெளியே விடுங்க, உங்களுக்கு நான் உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அதே நேரத்துல அந்த கிராங்காவும் அந்த பூச்சிகள் மோனார்க்கோட வாரிசு அந்த அரசாவும் பூச்சியை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருப்பா. நம்ம சூகோ ஒரே நேரத்துல அவங்க ரெண்டு பேருமே டாச் பண்ணி சமாளிச்சுக்கிட்டு இருப்பாரு அட்டாக் பண்ணிக்கிட்டு. அப்ப நம்ம ஹீரோ சூகோ இசில் கிட்ட, இசில் நீ நினைக்கிற மாதிரி இவங்க கிடையாது, உன்னால இவங்க சமாளிக்க முடியாது, இவங்க ரொம்பவே பலமாய்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இசிலும், பரவாயில்ல சின்னையா எங்களை நம்புங்க, நாங்க உங்களோட கம்பெனின் உங்களோட டீமு, நாங்க உங்க கூட சேர்ந்து தான் சண்டை போடணும், வேடிக்கை பார்த்துலாம் இருக்க முடியாது அப்படின்னு இசில் சொன்னோன்னே நம்ம ஹீரோ அங்க கிராங்கா கூட சண்டை போட்டுட்டு அவனை சமாளிச்சுக்கிட்டு ஷேடோ கீ எடுத்து ஷேடோ டஞ்சனை ஓபன் பண்ணி விட்டுருவாரு. அப்ப நம்ம ஹீரோ இசில் கிட்ட, இசில் உன்னால முடிஞ்ச அளவுக்கு மட்டும் சண்டை போடு, உன்னை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ இசிலுக்கு ஒரு வார்னிங் போட்டு விட்டுருவாரு. இங்க பார்த்தா அந்த பூச்சிகள் மோனார்க்கோட வாரிசு அரசா பொண்ணுகிட்ட ரெண்டு பேர் யாரோ வேகமா ஓடி போறாங்க. அது யாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராங்காவும் திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பான். இங்க யாரு, நம்ம இசில் தான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, இசிலையும் ஹேரி பாட்டரையும் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம இசிலுக்கு ரொம்ப சந்தோஷம், எப்பா எத்தனை நாள் கழிச்சு இப்ப சண்டை போட போறோம், செம்மையா இருக்குதுல்ல, ஏய் ஹேரி பாட்டர் நீயும் சந்தோஷமா இருக்கியா அப்படி கேட்டோன்னே, சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஹேரி பாட்டர் ரொம்ப சந்தோஷமாயிருவான். அதை பார்த்து அந்த அரசா பூச்சிகளின் மோனார்க்கோட வாரிசு, ஓ சேட மோனார்க்கு வாரிசு கூட இன்னும் நிறைய மோனார்க்கோட வாரிசுலாம் இருக்காங்களா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, நான் இவங்களையும் என்னோட கூட்டிட்டு போனா எனக்கு டபுள் டமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பூரானெல்லாம் வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுவா. அந்த அட்டாக் நம்ம ஹேரி பாட்டர் இசில் மேல பட்டோன்னே அவங்க அப்படி பறந்து போயிட்டு இருப்பாங்க. அதை தூரத்துல நம்ம ஹீரோ கிராங்கா கூட சண்டை போட்டு இருக்கும் போது, இசில் கிரே உங்களுக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு இசில், இல்லச்சினையா எங்களுக்கு ஒண்ணு இல்ல, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க இருக்க பூரண எல்லாத்தையுமே வெட்டி வீசிக்கிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பா. ஓ இதுதான் எங்க ஆப்னட்டோட பவரா, இந்த அளவுக்கு ஓவர் பவரா இருக்காங்க, இவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, இதனாலதான் சின்னையா என்ன வர வேண்டாம்னு சொன்னாரா, அவர் எங்களை பாதுகாக்க விரும்புறாரு, முதல்ல இருந்தே அவர் அப்படிதான், எங்களோட பவர் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் எல்லாத்திலுமே அவர் முன்னாடி போய் எங்களை பாதுகாத்துருக்காரு, ஆனா இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இசில் அங்க இருக்க பூரா எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி வீசிடுவா. இந்த அளவுக்கு சக்தி எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சிகள் மோனார்க்கோட வாரிசு அரசா கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருக்க. அங்க நம்ம இசிலோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பாருங்க, நம்ம ஹேரி பாட்டரும் இசிலும் ஒன்னா சேர்ந்துறாங்க. பாக்குறதுக்கே லுக்கு சும்மா செம்மையா இருக்குது பாருங்க, இது எதிர்பார்க்கவே இல்லை. ஹேரி பாட்டரால நம்ம ஹீரோ சூகா கூட மட்டும்தான் பாண்ட் ஸ்கில் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தா இங்க இசில் கூட யூஸ் பண்ண முடியுது. இசில் சும்மா பயங்கரமா அங்க இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பாங்க. கையில சூளா இந்த மாதிரி பயங்கரமான ஒரு வெப்பனும் கிடைச்சிருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ சுகோ, ஏ இசில் கிரே நீங்க எப்படி ஒன்னா பாண்ட் ஸ்கில்லாம் யூஸ் பண்ண முடியும், உங்களால யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு இசில், சின்னையா எங்களால இது மட்டும் யூஸ் பண்ண முடியாது, இன்னும் நிறைய யூஸ் பண்ண முடியும், பாக்குறீங்களா ஒரு சாம்பிள் காட்டவா அப்படின்னு பாண்ட் ஸ்கில் டீமன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்க போடுவா பாருங்க. அங்க இருக்க பூரா எல்லாம் சத்தறி போயிரும். அதை பார்த்து மிரண்டு போயிருவா அந்த பூச்சிகளின் மோனார்க்கோட வாரிசு அரசா. அவ கண்ணு முழிங்களா பிரிங்கி அந்த கண்ணே வெளியே வந்துரு போல இருக்கு, அந்த அளவுக்கு சாக்காயிருவா. அப்ப நம்ம இசில பயங்கரமா அந்த சூழாயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. அவ கையில அந்த பூச்சிகளோட சீல்டை வச்சு சமாளிச்சு அப்படி டாஜ் பண்ணிடுவா. அப்ப டக்குன்னு நம்ம இசில் பாண்ட் ஸ்கில்ல டீஆக்டிவேட் பண்ணனால இசிலும் ஹேரி பாட்டரும் தனித்தனியா பிரிஞ்சிருவாங்க. அதை பார்த்துட்டு என்னது தனித்தனியா பிரிஞ்சிட்டீங்களா அச்சே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹேரி பாட்டர் இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பான். அதை பார்த்து என்ன ஆகுது அந்த பக்கம் ஏன் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அரசா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம இசில் கரெக்டா தான் பண்ற போ போ ஹேரி பாட்டர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹேரி பாட்டர் செம்ம ஸ்பீடா அந்த பியா இருக்க இடத்த பார்த்து ஓடிட்டு இருப்பான். பியாவோ ஐயா ஐயா எனக்கு நான் என்ன பயம், என் கிட்ட வதாதா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவா. அப்படியே கத்திக்கிட்டே கையை வச்சுக்கிட்டு அப்படி கண்ணை மூடிக்கிட்டு பயந்துகிட்டு நின்று இருப்பா. அப்ப நம்ம ஹேரி பாட்டர் அங்க ஓடி போனதுக்கு காரணம் சிரிக்காவை தூக்குறதுக்கு தான். சிரிக்காவை அப்படியே வாயில கவிக்கிட்டு அங்க ஓடி வந்துகிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு இசில்,
ஹாரி பாட்டர் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது இசில் நம்ம ஹீரோ சுகோ கிட்ட, சின்னையா நாங்க அந்த குழந்தைய பாதுகாப்பா எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு நம்ம ஹீரோவோ சூப்பர். இசில் அந்த பாண்ட்ஸ்களை சூப்பரா யூஸ் பண்ணா அவங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு திறமை வந்தது, 2 பேருமே கலைக்கிட்டிக்கு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த அர்சா கடுப்பாயிருவா. என்னது பாண்ட் ஸ்கில்லா, இது எப்படி உங்களுக்கு இருக்கும், இந்த அளவுக்கு சக்தியா இருக்குதா, சிஸ்டம் அந்த சிஸ்டம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அந்த சிஸ்டம் என்ன செம்மையா கடுப்பேத்திருச்சு, எனக்கு ஏன் அந்த சிஸ்டம் இப்படி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பூச்சியோட கொடுக்கு மாதிரி ஒன்று கொண்டு வந்து இசிலோட வயிற்றிலே ஓங்கி ஒரு குத்துவா பாருங்க. இசிலோட முதுகு வழியா அது வெளியே வந்துடும். இசிலுக்கு வாயிலெல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்க. இசிலோட கதை அவ்வளோதானா அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சாக்காயிருவான். இசில் உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த அர்சா பொண்ணு இருப்பா பாருங்க, நம்ம இசில பார்த்துக்கிட்டு, உன்னை ஏன் என்னோட டீம்ல சேர்த்துக்க சொல்லி அந்த சிஸ்டம் சொல்லல, அந்த சிஸ்டம் ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணிச்சு, அந்த சிஸ்டம் நான் ரொம்ப நம்பினேனே ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை பண்ணுது, அதனால நீ இப்போ செத்துப்போ, சிஸ்டம் தான் உன்னை என்னோட டீம் ஆக்கல அப்படின்னா என் உயிரோடு இருக்க செத்துப்போ அப்படின்னு வில்லத்தனமா பேசிட்டு இருப்பா. அப்ப மூஞ்ச பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா எறும்பு மாதிரி வச்சுட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அதை பார்த்து கடுப்பாகி கிராகாவை அடிச்சு பறக்க விடுவார் பாருங்க. அவ அப்படியே இந்த அர்சா பொண்ணுக்கு மேல பறந்து போயிட்டு இருப்பான். அப்போ ஆன்னு கத்துவா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சுகோ அவளோட கொடுக்க ஒரே வெட்டு 2 துண்டா வெட்டி வீசிடுவாரு. வீசுறது மட்டும் இல்லாம நம்ம ஈஸியில சேஃபா அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுவாரு. அப்புறம் நம்ம ஹீரோ சுகோ சிஸ்டம் ஓபன் பண்ணி அதுல ஹீலிங் போர்ஷனை வாங்கி அந்த வயிற்றுல பெரிய ஓட்டையா இருக்கும் அதுலயே ஊத்திட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. அங்க நம்ம இசிலு, சின்னையா எனக்கு எதுவும் ஆகாது கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பா. நம்ம ஹாரி பாட்டர் ரொம்ப கவலையாக அங்கே நின்றுருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ, நீங்கள் உடனே ஷேடோ டஞ்சனுக்குள்ளே போங்க அப்படின்னு ஷேடோ டஞ்சன் ஓப்பன் பண்ணி அந்த சிரிக்கா போன ஹாரி பாட்டர் மேலே படுக்க வச்சு அப்புறம் நம்ம ஹாரி பாட்டர், சிரிக்கா, ஈசில் இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ ஷேடோ டொமைனுக்குள்ளே போய் சேஃபாக இருக்க சொல்லிடுவாரு. அதை இந்த பக்கம் அந்த பியா பொண்ணு அந்த டஞ்சன்லாம் ஓப்பன் ஆகிருக்கிறத பார்த்துட்டு, இங்கே பாரு அஸ்ஸா, நான் அந்த கேத்தை நல்லா பார்த்துட்டேன், ஆனால் என்னால் இப்போ அந்த கேத்தை எப்போனாலும் ஓப்பன் பண்ண முடியும், என்னாலையும் அதுக்குள்ளே போக முடியும் தெரியுமா அப்படி சொல்ல. அதை கேட்ட அந்த அர்சா பொண்ணும், அப்படியா அப்படின்னா நீங்க உடனே அந்த கேட்டுக்குள்ள போய் அவங்கள கொல்லுங்க அப்படின்னு சொல்ல. இங்க அந்த முகமுடி போட்டு அந்த கிராகாவும் இந்த பியா பொண்ணும் நம்ம ஹீரோ சூகோவோட ஷேடோ டஞ்சன் கேட்ட ஓபன் பண்ணி அவங்க உள்ள போயிருவாங்க. இங்க நம்ம ஹீரோ சூகோ அந்த அர்சா பொண்ணு கிட்ட, பூச்சி பொண்ணு, நான் வந்ததுலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கியே, உனக்கு சிஸ்டம் பற்றி என்ன தெரியும், ஒருவேளை நீ யூஸ் பண்ணுற சிஸ்டம் என்னோட அப்பா ஷேடோ மோனார்க் சங் ஜின்வோ அவர் கிரியேட் பண்ணதா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த அர்சா பொண்ணு, என்னது உன்னோட அப்பா ஷேடோ மோனார்க் கிரியேட் பண்ணதா, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, எனக்கு வந்திருக்க சிஸ்டம் உங்கள் அப்பா சங் ஜின்வோ விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் கிரியேட் பண்ண சிஸ்டம் தான், அந்த சிஸ்டம் தான் இந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கோட வாரிசு எங்கே இருக்குன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ, சோப்பா இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நானும் எங்கள் அப்பா தான் உனக்கு இதை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரோன்னு நினச்சேன், நல்ல வேலை அதை எங்கள் அப்பா உனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அந்த அர்சா பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, ஆமா நீ இப்படி என் கூட பேசிட்டு இருக்கியா, என்ன டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கியா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஆபத்தில் இருக்காங்க, என்னோட கிராகாவும் பியாவும் உன்னோட ஷேடோ டஞ்சனை ஓப்பன் பண்ணி அவங்க உள்ளே போயிட்டாங்க, அதை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ சுகவோ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அந்த அர்சாவோ, என்னது கவலை இல்லையா அப்படின்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ கைவிட்டுட்டியா, அவங்கள எங்களோட ஆட்கள் கொண்டாலும் பரவாயில்லையா, என்ன ஒரு மோசமான ஆளாக இருக்க, அங்கே 2 பேர் தான் இருக்காங்க, அதுலேயும் அந்த இசிலுக்கு அடிபட்டு சாகர நிலமையில இருக்கா, எப்படி சமாளிப்பாங்க யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ சுகவோ, என்னது நான் கைவிட்டுட்டேனா, நான் கைவிட்டுட்டேன் நீ நினைக்கிறியா, 2 பேர் இருக்காங்க சொல்கிறல்ல, அங்கே 3ஆவதா ஒருத்தன் இருப்பான், அதை பற்றி உனக்கு தெரியாது, நீ இப்போ அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை, நீ கவலைப்பட வேண்டியது உன்னை பற்றி தான், நீ எதுக்கு மற்றவங்களை பற்றி கவலைப்படுற அப்படி நம்ம ஹீரோ சும்மா செம்ம ஸ்பீடாக போய் அவளை ஷேடோ பவர் மூலமாக அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு பாருங்க. அவள் அப்படி திணறிட்டு இருப்பா, ஐயோ என்னடா பண்ணுறது, இவங்கிட்ட தனியாக சமாளிக்க முடியாது என்னடா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அந்த அர்சா பொண்ணு முழிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹாரி பாட்டர் சிரிக்கா போனவ அந்த ஷேடோ டஞ்சனுக்குள்ளே கூட்டு வந்துடான். அந்த ஷேடோ டஞ்சனுக்குள்ளே வந்தாலுமே அவள் இன்னும் முழிக்கவே இல்லை, நல்லா டயர்டாக தூங்கிக்கிட்டே இருக்கா, அந்த பூச்சியோட அந்த பாயசம் இன்னும் இவ்வளோ தூங்க வச்சுக்கிட்டே இருக்குது போல. அப்போ இந்த பக்கம் நம்ம ஹாரி பாட்டர் பயங்கரமாக உரிமிக்கிட்டே முறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருப்பான். அங்கே யார் நிற்கிறாங்கன்னா அந்த கிராக்காவும் பியாவும் தான். அந்த ஷேடோ டஞ்சன் அந்த பியா அப்படி காப்பி பண்ணி அதே மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ள வந்துக்கிட்டா. அப்ப சிரிக்கா பொண்ணு அப்படியே தூக்கத்திலிருந்து முழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருப்பா. அவன் எந்திரிச்சு உட்காந்து இது என்ன இடம் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி அந்த கிராக்காவும் பியாவும் இருக்கிறத பார்த்துட்டு, இவங்க தானே இதுக்கு முன்னாடி எனக்கு கடத்த பார்த்தாங்க, இவங்க எப்படி இங்க இருக்காங்க, நான் எப்படி இங்க இருக்கேன், இது என்ன இடம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து முடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு சத்தம் கேட்கும், கண்ணு நான் ஒரு ஸ்மால் கொஸ்டின் கேட்க போறேன், நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும், அப்படி நீங்க ஒழுங்கா சொல்லலைன்னா நீங்க சாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, அதனால கண்ணு கொஞ்சம் நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக கவனமாக பதில் சொல்லணும் என்ன கண்ணு, அப்படி நீங்கள் சொல்லலை
ரொம்ப கொடூரமா சாவிங்க கண்ணு. சரி இப்ப நான் கேக்குறேன், யாருடா என்னோட இசில் மேல கைய வச்சது அப்படின்னு ஒரு சத்தம் வருவாருங்க. அதை கேட்டுட்டு அந்த பியா பொண்ணு பயந்துட்டு அப்படியே அந்த கிராக பின்னாடி அப்படியே ஒளிஞ்சிட்டு நின்றுப்பா. பார்க்கறதுக்கே செம காமெடியா இருக்கும். அப்புறமா அந்த மூணாவது ஆள் யாருன்ற மாதிரி காட்டுவாங்க பாருங்க. வேற யாரு, நம்ம முதல்ல பாய் அம்முட்டு தான். சும்மா அந்த பில்டிங் மேல பேய் மாதிரி நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. நம்ம முதல்ல பாய் அம்முட்டு சும்மா உக்கிரமா இருப்பான். அவன் சாதாரணமா இருந்தாலே அவன் முன்னாடி எவனுமே நிக்க முடியாது. இப்ப உக்கிரமா வேற நிக்கிறான். அவன் தானே நம்ம ஹீரோ சூகக்கே ட்ரைனிங் கொடுத்தது. அப்ப அவன் கிட்ட சிக்குனா அந்த கிராகா என்ன ஆக போறானோ அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருப்பேன், நீங்களும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். நான் சொன்னல ஜம்முன்னு விளக்கு வச்சுட்டீங்க போங்க அப்படின்னு, அந்த விளக்கையே இங்கதான் வச்சிருக்காங்க. அது வெறும் விளக்கு இல்லைங்க, குடிசையவே கொளுத்து விட்டு போயிட்டாங்க. நான் சொல்ல போறத நிதானமா மன உறுதியோட மனசை தைரியப்படுத்திக்கிட்டு கேளுங்க. இதோட சோலோ லெவலிங் சீசன் 7 முடிஞ்சதுங்க. அப்படியே ப்ரோ சீசன் 7 முடிஞ்சதா? அப்ப சீசன் 8 எப்போ வரும்னு சொல்லுங்க, பாத்துருவோம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. சோலோ லெவலிங் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்காக உடனே எடுத்துட்டு வந்துருவேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் சோலோ லெவலிங் எப்போ வரும்னு உங்களுக்காக நானும் காத்துக்கிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்காக கொண்டு வந்துருவேன். ஆனா நம்ம அனிமே ஃப்ரீக் ஃபேமிலிஸ் யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து இதுக்கப்புறம் அனிமே போடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் புது புது அனிமே, வித்தியாசமான அனிமே உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். நீங்க தொடர்ந்து நம்ம அனிமே ஃப்ரீக் சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு அடுத்தடுத்து புது புதுசான சூப்பரான அனிமே வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.